தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே 10 நாட்களாக சீரான குடிநீர் வழங்காததை கண்டித்து 50க்கும் மேற்பட்ட பெண்கள் காலி குடங்களுடன் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் தாலுகாவிற்கு உட்பட்ட முதலூர் பஞ்சாயத்து ஆத்திக்காடு கிராமத்தில் சுமார் 100 குடியிருப்புகள் உள்ளன. கடந்த 10 நாட்களாக வீடுகளுக்கு குடிநீர் வரவில்லை என்று அப்பகுதி பெண்கள் புகார் தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து சாத்தான்குளம் வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டபோது முறையாக பதில் அளிக்கவில்லை என்றும் தங்களை மனிதர்களாகவே மதிக்கவில்லை என்றும் அப்பகுதி பெண்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். 10 நாட்களாக குடிநீர் வராத காரணத்தினால் தங்கள் அன்றாட தேவைகளை கூட பூர்த்தி செய்ய முடியாமல் மிகவும் அவதிப்படுவதாகவும், பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கடுமையான வெயிலால் குடித்தண்ணீர் இல்லாமல் பல்வேறு உபாதைகள் ஏற்படுவதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். இந்த நிலையில் சாத்தான்குளம் வட்டார வளர்ச்சி அதிகாரியை கண்டித்து 50க்கும் மேற்பட்ட அப்பகுதி பெண்கள் காலி குடங்களுடன் கண்டன கோஷம் எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் உடனடியாக தண்ணீர் பிரச்சினையை சரி செய்யாவிட்டால் 2 நாட்களில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட போவதாக அப்பகுதி பெண்கள் அறிவித்துள்ளனர். எங்கள் ஊருக்கு 10 நாட்கள் மேலே தண்ணியே வரல, குடிக்கிற தண்ணியே வரவே இல்லை. பார்த்துக்கங்க, அது எங்களுக்கு ரொம்ப எங்கள் அத்தியாவசிய தேவையை கூட எங்களால் நிவர்த்தி பண்ண முடியல. நாங்கள் கூலி வேலைக்கு தான் ரொம்ப போகிறோம், விவசாயத்துக்கு தான் போகிறோம். பார்த்துக்கங்க, துட்டு கொடுத்து லாரி தண்ணி எடுக்கிற அளவுக்கு எங்களுக்கு வசதி கிடையாது. நாங்கள் இது சம்மந்தமாக பிடிஓ ஆஃபீஸில் போய் நாங்கள் எங்கள் கோரிக்கையை சொன்னாலும் அது அவங்க எந்த நடவடிக்கையுமே எடுக்க மாட்டேங்காங்க. எங்களை ஒரு மனுஷங்களாம் கூட மதிக்க மாட்டேங்காங்க. இந்த அத்தியாவசிய தேவையை பூர்த்தி பண்ணாத அவங்க இனி இந்த கோரிக்கையை அவங்க சரி பண்ணலன்னா நாங்கள் சாலை மறியல் பண்ண கூட தயாராக தான் இருக்கோம். எங்களுக்கு கடந்த 10 நாளாகவே குடி தண்ணி வரவே இல்லை. நாங்களும் எவ்வளோ பிடிஓ ஆஃபீஸில் அதிகாரியில் சொல்லியாச்சு. அவங்க சொல்கிறாங்க உங்கள் சௌரியத்துக்கு நாங்கள் மோட்டர் ரிப்பேர் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. இது நாங்கள் கஷ்டப்பட்ட மக்களுங்க போய் எங்களுக்கு தண்ணியும் தர மாட்டேங்காங்க. அப்படியே லாரி தண்ணி வாங்கினாலும் ஒரு குடம் 15 ரூபா. நாங்கள் வேலை செய்த வச்சு தண்ணி எடுப்போமா, பிள்ளைகளை படிக்க வைப்போமா, எங்கள் அன்றாட தேவை நாங்கள் பூர்த்தி செய்வோமா? இதில் பிடிஓ ஆஃபீஸில் அவங்க கேட்டால் தண்ணி உங்கள் இஷ்டத்துக்கு சரி பண்ண மாட்டேன்னு சொல்லியாச்சு. இது அவங்க வீட்டில் தண்ணி வரலன்னா அவங்க இருப்பாங்களா? அப்போ எங்களை ஒரு மக்களாக அவங்க ஒரு பொருட்படுத்தவே இல்லை. ஆத்திக்காடு கிராமத்தை அவங்க கண்டுக்கிடவே இல்லை. இப்போ 1000 ரூபாவும் வரலன்னு அதுக்கும் போட்ட போனோம், அதுக்கு எந்த ரெஸ்பான்ஸுமே அவங்க கொடுக்கல. சரி, நாங்கள் அதுதான் போச்சுன்னு விட்டாச்சு. இப்போ குடி தண்ணி தரலன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம்? எங்கள் குழந்தைகள்லாம் என்ன பண்ணுவாங்க? இந்த வெயில் காலத்தில் தண்ணி இல்லாமல் எத்தனை நோய்கள் வருது தெரியுமா? தண்ணி இருந்தாலுமே நோய் வருது. தண்ணி இல்லாமல் வயிறு வலி, வயிற்றோட்டம், காய்ச்சல் எல்லாமே வருது. இந்த 10ஆ படிக்கிற பிள்ளைங்க கூட இன்னைக்கு ஸ்கூலுக்கு போயிருக்காங்க, குளிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, அழுக்கு ட்ரெஸ்ஸோட போயிருக்காங்க.